நண்பர்களே வணக்கம். முதல்ல வந்து யாரும் தவறா நினச்சிக்காதீங்க. வீடியோ இந்த மாரி பதிவிடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, இது வந்து என்னுடைய வாழ்க்கை நினைவுகள். அதனால தான் நண்பர்களே, மற்றபடி வேறு எதுவும் இல்ல. வணக்கம் நண்பர்களே, அத்தானி தாமரை செல்வன். இந்த பதிவு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 27 என்னுடைய பிறந்த நாள். சரி, அதனால தான் சரி ஒரு பதிவு போடுவேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப நாளாக ரீல்ஸு போடவே இல்லை. ஆமாம், நிறைய பேர் கூட கேட்டிங்க. ஒரு சில பேர் கால் பண்ணலாம் கேட்டாங்க. வீடியோலாம் இப்போ அதிகமாக போட மாட்டேங்கிறீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு குடும்ப சூழ்நிலை எல்லாருக்கும் உள்ளது மாதிரி தான். எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும், அதே மாதிரி தான் நமக்கும். கொஞ்சம் வீட்டு சூழ்நிலை கொஞ்சம் கஷ்டம், நிறைய பிரச்சனை இருக்கிறனால என்னால் தொடர்ந்து வீடியோ வந்து பதிவிட முடியல. சரி, அதனால தான் சரி. இப்போ வந்து எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒசூரில் இருக்கோம். நம்ம பெயிண்ட் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், தொங்குச்சாரம் பின்னாடி தொங்குச்சாரத்தில் இறங்கிட்டுருக்கோம். இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இது வந்து விளம்பரம் கிடையாது, இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு நான் வந்து நல்லா இருந்தாலும் இதை வந்து நான் மறந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த பதிவு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு வந்து பெயிண்ட் ஒர்க்கு தான் தெய்வமாக இருக்குது. ஏன்னா நான் படித்த படிப்புக்கேற்ற வேலையை பார்த்துட்டு பாட்டு மேலே உள்ள ஒரு ஆர்வத்தால் அந்த வேலையை விட்டுட்டு நான் கலைத்துறையை தேடி வந்தேன். அப்படி இருந்தும் கலைத்துறையும் என்னை கைவிடாத நான் நம்புகிறேன். அதே சமயத்தில் வேலை இல்லாத நேரத்தில் எனக்கு கை கொடுக்குறது இந்த பெயிண்டிங் ஒர்க்கு தான். இதுதான் இப்போதைக்கு என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து எனக்கு இன்றைக்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே. மகிழ்ச்சி. அத்தானி தாமரை செல்வன். கடைசியாக ஒரே ஒரு சின்ன கிராமிய பாடலோட என்னுடைய பதிவு வந்து முடிச்சுக்கிறேன். ஓகே. 7-5 வருஷமாக என்னத்தை கண்டோம், பறக்க பாடுபட்டோம், எதைத்தான் கண்டோம், நாம் எதைத்தான் கண்டோம். 7-5 வருஷமாக என்னத்தை கண்டோம், பறக்க பாடுபட்டோம், எதைத்தான் கண்டோம், நாம் எதைத்தான் கண்டோம்.